ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து ரவுண்ட் 2க்காக விட்டுட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ வேக்கன்சி லிஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு அட்வைஸ்க்காக தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சார் என்ன சார், கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சீட்டே கிடைக்கவே இல்லையே சார் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தோணலாம். அதாவது நிறையா பேர் காலேஜில் சீட் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணாதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. சரியா? இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியிலே 11 சீட் இருக்குது. இதெல்லாம் வந்து கவனித்து வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், தேவையில்லாமல் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜை படித்தா தான் அவங்க வீட்டில் வந்து பேமெண்ட்டே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் வழி விட்டு கொடுக்கலாம். ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போடாமல் அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பிஃபார்ம் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குன்னா 35 சீட் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மெயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 சீட் இருக்குது. ஃபீமேல் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா 102 சீட் இருக்குது. பிபிடி வந்து பார்த்திங்கன்னா 27 சீட் இருக்குது. பிஎல்எஸ்பி வந்து 7 சீட் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சீட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 112 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டியோ பல்முனரி வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஓடி வந்து 13 சீட் இருக்குது. பி ஆப்டோமெட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 58 சீட் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 129 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 94 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கார்டியாடிக் டெக்னாலஜி வந்து 46 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 41 சீட் இருக்குது. சரியா? டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 87 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 73 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேர் எமர்ஜென்சி டெக்னாலஜி 81 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அதாவது தெரபி. சரியா? இது வந்து 57 சீட் இருக்குது. கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து 7 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இஎஸ்ஐ காலேஜில் வந்து ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி 6 சீட் இருக்குது. ஆப்டோமெட்ரி 3 இருக்குது. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி 4 சீட் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா 3 சீட் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 2 சீட் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி 4 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இஎஸ்ஐயில் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 3 சீட் இருக்குது. எமர்ஜென்சி கேர் 7 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரபியில் 4 சீட் இருக்குது. ஓகே, இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சொல்லவே தேவையில்ல. பிஃபார்ம்லாம் நிறையா சீட் வந்து ஏற்கனவே இருக்கும். 2364 சீட் இருக்குது. ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கனால தான் நம்ம வந்து முன்னாடியே காலேஜை பார்த்து அட்மிஷன் போடுங்கப்பா, முன்னாடியே போடுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜுக்குள்ளே அடுத்து போகவே மாட்டீங்க. உடனே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, நம்ம டிப்ளமோவாவது படிச்சுக்கலாம், நம்மளால் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறுறதுக்கு பசங்க வந்து ஆரம்பிச்சிடுவீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்கள். லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி நமக்கு கால் பண்ணுங்கள். நாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ பிஎஸ்சி நர்சிங் மெயில் நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ சீட் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா மெயில் நர்சிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மெயில் நர்சிங் நிறையா பேர் தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் காலேஜில் வந்து சீட்டே இல்லைன்னு சொல்லி உங்களே அனுப்பியிருப்பாங்க. 538 சீட்டு தான் இருக்குது. மொத்தமே வெறும் 538 சீட் தான் இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் நர்சிங் பார்க்கலாம். ஃபீமேல் நர்சிங்க்கு எவ்வளோ, ஏன்னா ஃபீமேல் நர்சிங் காலேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். சரியா? தமிழ்நாட்டில் அதிகமான ஃபீமேல் நர்சிங் காலேஜ் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். மொத்தம் 263 காலேஜ் இருக்குது மொத்தமாக சேர்த்து ஃபீமேல் நர்சிங். சரியா? மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 சீட்டுக்கிட்ட. சரியா? கிட்டத்தட்ட 8000 சீட்டுக்கிட்ட மொத்தமாக சேர்த்து ஃபீமேல் நர்சிங்க்கு இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிபிடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து பிபிடி வந்து நமக்கு 2036 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பிஓடி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 404 சீட் தான் இருக்குது. சரியா?
சார் எங்கே சார் மற்றதுக்கெலாம் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இது மட்டும்தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் வரும். மீதி எல்லாமே நமக்கு வந்து டைரக்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் தான். அதனால் டைரக்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷனில் லோ ஃபீஸ் காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.